கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க போகிறோம். அதுக்காக என் கூட ஒரு சூப்பர்பான கெஸ்ட் ஜாயின் பண்ணுறார். அவர் யாருன்னா மிஸ்டர் ராஜ் ராம்சந்த். ராஜ் ராம்சந்த் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோச். ஸோ லெட்ஸ் வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் சூப்பர் சார், சூப்பர். வெரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்து ஏன்னா இந்த தொழில் அப்படி சூப்பராக உட்காந்துருக்கிறீங்க. நம்ம 2 நாளாக நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஷூட் பண்ணிடலாம், நாளைக்கு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக இந்த ஃபைன் டேல அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் கோச் அப்படின்னு உங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி, கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோச் அப்படின்னாலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்ஐசியில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறீங்க. ஆக்சுவலாக இவரை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். ஏன் ஃபஸ்ட்டு நான் ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா, மியூச்சுவல் ஃபண்ட் வேணுமா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசணுமா, இல்லை வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்கணுமா உங்கள் ஃபேமிலிக்கு, எல்லாத்தையுமே இவர் பண்ணிடுவார். அதாவது எல்லாமே ஒரே குடைக்கு கீழ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அப்படி சொன்னேன். சார் சொல்லுங்கள் சார், எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாத்துலேயுமே டோட்டலாக உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எதாவது கூட நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபார்மலி. கல்யாணி ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். டிஏவி ஸ்கூல் ஆர்ய சமாஜ் கோபால்புரத்தில் படித்தேன். ஓகே. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பட் என்றைக்குமே நான் ஃபெயில் ஆனதில்லை. அண்ட் அந்த காலத்தில் 65% ஒரு பெரிய விஷயம். பிகாம் கரஸ்பாண்டன்ஸு. அது பிறகு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த நேரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட் பிடிக்காத சப்ஜெக்ட். ஓகே. ஆனால் ஐ நெவர் ரியலைஸ். வரைக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் தான், இப்போ வரைக்கும் பிடிக்காத சப்ஜெக்ட் தான். இல்லை, இப்போ அந்த ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டோட்டலி டிஃப்ரெண்ட் அவுட்லுக். ஓகே. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஜென்ரல் ஃபீலிங் அப்போ எனக்கு வாட் ஐ ஹேட், ஐ ப்ரெஸ்யூம் இப்போ கூட ஜனங்க அந்த எண்ணத்தில் தான் இருக்காங்க. சம்திங் வெரி டிஃபிகல்ட், சம்திங் லைக் எ ராக்கெட் சயின்ஸ், அதெல்லாம் இல்லை, சுலபமான ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட். டிட் பிஸ்னஸ். ஆனால் அந்த திருப்தியாக இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நம்பிட்டு இருக்கிற ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுக்குறோம். ஆனால் த சொசைட்டி அட் ஹியூஜ் இஸ் நாட் பெனிஃபிட்டிங். ஸோ மை ஒய்ஃப் இஸ் அ குட் அனலிஸ்ட். அவங்க சொன்னாங்க, யூ ஹேவ் குட் நாலேஜ் இன் எக்கனாமிக்ஸ். ஓகே. ஸோ ஏன் நீங்கள் அட்வைசராக போகக்கூடாது? ஆனால் சொன்ன அட்வைசர் போனால் அது இன்சூரன்ஸு ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் தான் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குல்ல. ஓகே. ஸோ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நெவர் ஹேவ் அ க்ளோஸ் கான்செப்ட் எனி திங். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னோட லைஃப் பற்றி ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, லாட் ஆஃப் பீப்புள் அந்த க்ளோஸ் மனப்பான்மோட இருக்காங்க. இது வேண்டாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அண்ட் தென் ரியலைஸ் வெதர் யூ நீட் இட் ஆர் நாட். ஸோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸால், இன்சூரன்ஸால், என் நாலேஜால் மற்ற குடும்பம் நல்லா இருக்க போகுது. அண்ட் மற்றவங்களுக்கு சேவை பண்ண போகிற அதில் வந்து எனக்கு வருமானம் வரப்போகுது. அந்த எண்ணத்தில் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோச்சாக போனேன். ஓகே. ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட்டராக போனேன். இன்வெஸ்ட்மெண்ட் கோச் வந்து somewhere down the line the program la the investment coach I prefer to be addressed, I will tell you. Okay. So the insurance, pension fund, mutual funds மற்றவங்களோட ஸ்டெபிலிட்டி ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குது. சின்ன பையனாக இருக்கும்போது டாக்டராக போகணுன்னு ஒரு என்ன இருந்தது. ஓகே. அந்த நேரத்தில் காசு இல்லை அம்மா அப்பாவுக்கு. ஸோ அந்த டுடே பை த கிரேஸ் ஆஃப் காட் என்னோட நாலேஜ் ஒருத்தருக்கு போட்டு சேர்ந்தால் 20 years down the line நான் உயிரோ இருக்கேன்னா இல்லையோ, ஒரு தகப்பையன் நாலேஜ் யூஸ் பண்ணி ஒருத்தர் டாக்டர் ஆக்குற, ஒரு பையனை டாக்டர் ஆக்கலாம், இது ஒன்று எனக்கு ஒரு பெரிய வெற்றிங்க. ஆனால் இப்போ நீங்கள் டாக்டராக நடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கிறீங்க. உண்மையில நான் ஃபினான்ஷியல் டாக்டர் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து போர்ட்ஃபோலியோ மிஸ்மேனேஜ் பண்ணுறாங்களே, அந்த நேரத்தில் நான் ஃபினான்ஷியல் டாக்டர். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. அந்த ஜெய்தேவ் குரு ஃபினான்ஷியல் கன்சல்டிங் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுடைய அசோசியேஷன் பற்றி சொல்லுங்களேன். நான் 2008 என்ன பண்ணோம் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி இன் விச் ஐ ஆல்சோ கெயின் திஸ் ஜெய்குருதேவ் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ஸ் வாஸ் பார்ன். ஓகே. அதோட பிராண்ட் அம்பாசிடர் நான். அவர் பேசிக் பர்பஸ் இஸ் டு கிரியேட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஆனால் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வென் இட் கம்ஸ் வி ஆர் ஆன் த வெரி லோவர் செக்மெண்ட். ஓகே. ஸோ வி ட்ரை டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரேட் ஆனானா அந்த லிட்ரஸி உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் மிஸ் செல்லிங் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் சொன்னீங்க இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி நிறைய பேருக்கு இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். அதாவது நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கஷ்டத்துங்கிற சென்ஸ் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கூட கடன் வாங்குறது. இப்போ சம்பளம் ஒருத்தர் 25,000 இல்லை 30,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், 5ஆம் தேதி அந்த சேலரி அவருக்கு காலியாகிடும். மீதி வந்து ஒரு 25 நாள் எப்படி ஓட்டுறதுனே தெரியாது. லாஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாளாக ரொம்ப கஷ்டன்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல இந்த மிஸ்டேக் நடக்குது, ஏன் இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க? ப்ளஸ் கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு
ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு மீட் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்குறோம். இதுக்கான காரணம் என்ன சார்? எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க? அண்ட் இப்போது புதுசாக வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் லைஃப்பில் பண்ணவே கூடாது அப்படின்னு சில கோல்டன் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எனிபடி உங்களுடைய பெரிய லேர்னர் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றவன் என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் நீங்கள் லைஃப்பில் என்ன அனுபவப்படுறீங்கன்னா அதான் உண்மையான டீச்சர் உங்களுக்கு. நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன், நல்ல வேலை பை த கிரேஸ் ஆஃப் காட் அந்த தப்பு நான் அந்த அளவுக்கு பண்ணாமல் நான் உணர்ந்துட்டேன். ஓகே, நீங்கள் 20,000 சம்பாதிக்கிறீங்களோ 30,000 சம்பாதிக்கிறீங்களோ 30 லட்சம் சம்பாதிக்கலாம், டாக்கிங் அபவுட் பர் மந்த் பேசிஸ். மெயினாக வந்து கீப் ஒன் திங் இன் மைண்ட், நீங்கள் எந்த சேலரியும் இன்கம் அஸ் அ பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணாலும் இட் இஸ் நாட் ஸ்மால். இன் எவ்ரி திங் யூ கேன் டூ பிளானிங். அந்த மைண்ட் செட் எடுத்துடணும். நான் வெறும் 20,000 தான் சம்பாதிக்கிறேன் இல்லைப்பா. டுடே 20,000 rupees income how many people are able to generate? 90% of population India are not able to generate 20,000. நீ நினைக்கிற மாதிரி நீ ஆக்சுவலி you might be 20,000 per annum பேஸ் உங்களுக்கு பெரிய இன்கம் வராது. பட் இன் டாக்கிங் இன் colloquial language you are well placed in life. ஓகே, ஸோ இந்த 20,000 rupeesல கூட நீங்க பண்ணலாம். ஸோ the first மைண்ட் செட், எனக்கு இந்த செலவு இருக்கு அந்த செலவு, எல்லாருக்கும் உயிரோட இருந்தால் செலவு, செத்தால் நம்ம நம்பிட்டு இருக்கிறவனுக்கு செலவு. ஓகே, செலவுங்கிறது எப்பயுமே இருக்கும் போறதே இல்லை. பட் அந்த செலவுல வந்து ப்ரையாரிட்டி பண்ணி மற்றவங்களோட கம்பேர் பண்ணாம உங்க லைஃப்ல என்ன உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுங்களோ பண்ணுங்க. ஓகே, சிம்பிள். ஃபார் இன்ஃபர்மேஷன் வீரா சார், ஐ ரன் அ ட்ரஸ்ட் பை நேம் Jaigurudev charitable trust. ஓகே, அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கொடுப்போம். there are people ஒரு தகப்பனாரும் தாயா நினைப்பாங்க என் பையன் வந்து என் பொண்ணு நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்கணும். சரி, பட் அவங்ககிட்ட நான் ஓப்பனாக கேள்வி கேட்க முடியாத நேரத்தை, ஏன்னா என்னோட ட்ரஸ்ட்டு வந்து நோக்கம் வந்து பப்ளிக் சர்வீஸ். அந்த நேரத்தை யோசிப்பேன், அப்பா அம்மாவோட மொத்தம் இன்கம்மே 30,000 40,000 பர் மந்த்து. அவள் கான்வென்ட் ஸ்கூல்லே போகணுமா? ஏன் நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் அருமையாக எஜுகேஷன் இருக்குல்ல, அவங்க ஸ்கூல் அங்கே இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. ஏன் ஏதாவது எங்கேயாவது எழுதிருக்கா இங்கிலீஷ் கற்றுனாதான் லைஃப்பில் பெரிய எல்லாம் முடியும். ஓகே, ஸோ ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள், running behind these convent schools and other schools paying exorbitant fee, either you land up at the doors of a charitable trust or சில செல்ஃப் பிரிஸ்டில் என்ன பண்ணுவான், ஐசிஐசிஐல போயிட்டு பர்சனல் லோன் எடுப்பான். ஓகே ஓகே, தேவையா உங்களுக்கு? ஒரு காமன் மொபைல் உங்களுக்கு 8,000 வருது, 10,000 வருது. ஜஸ்ட் பிகாஸ் உங்க காலேஜ் போகிற நண்பர் இல்லை உங்கள் கொலீக் ஒரு 25,000 மொபைல் வச்சிருக்கானா எதுக்கு? சரி, உங்களால் 25,000 வரலாம், அவன் இஎம்ஐ கொடுப்பான். இஎம்ஐ கட்டுறது நீங்கள் தானே, அவனை காட்டுவான். ஸோ இந்த சின்ன சின்ன செலவு ஒரு இட் இஸ் நாட் அப்ளிகபிள் நோ. ப்ரீ கோவிட் இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். ஐ வாஸ் கோட்டிங் த அதர் டே ஆல்சோ, a nice ரஜினி மூவி ஒரு நைஸ் அக்ஷய் கண்ணா மூவி நீ ஈகா தேட்டரில் பார்த்தா அது பாதி செலவு இன்க்ளூடிங் பாப்கார்ன். ஓகே, அது மாலில் போனால் செலவு எக்கச்சக்கமாகுது. ஆனால் ஜனங்க எங்கே போகிறாங்க? மால் தான் போகிறாங்க. So where all you can cut your expenses, don't compare yourself life to others. இந்த ரெண்டு தப்பு நம்ம ஸ்டாப் பண்ணால் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் என்னால கூட முடியும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு 20,000 rupees சம்பாதிக்கிறோம் கூட இட் இஸ் நாட் டிகிரேடிங் எனிபடி, இட்ஸ் a good income. Okay, he can readily save and invest 2,000 to 3,000 rupees a month. Okay, அதே நேரத்தில் நம்ம ஷோல வந்து என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சாலரி கிளாஸ் பத்தி பேசுறான். For the businessman I want to address. Okay, Sir, Warren Buffett, the guru of financial investment, has made a beautiful statement even for people who are self-employed like me and businessmen. Okay, நம்ம பிஸ்னஸ்ல சில பிஸ்னஸ் அப்படி தான் சொல்லுவான், சார் நான் தான் பிஸ்னஸ் சம்பாதிக்கிறேன்ல, காசு போட்டு பிஸ்னஸ் எடுப்பேன். சரி, காசு போட்டு எடுப்பேன். இந்த ஃப்ளாட் எதுக்கு வாங்கினேன்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணேன்? ஃபார் யுவர் வைஃப் யூ பாட் why these diamonds? Why you made this bank FD? ஸோ இது நீ பண்ணது ஒரு additional செக்யூரிட்டிக்காக தானே. So Sir Warren Buffett also says every businessman should create maximum source of income other than his business, because after you're dead and gone, your children, your wife might not be interested in doing it. அந்த கேப்பபிலிட்டி இல்லாத நேரத்தில் நீ அவங்க பேர்ல பண்ண அந்த ஃபினான்ஷியல் பிளான்ஸ் இருக்குல்ல, additional income, அது அவங்களை காப்பாற்றும் to maintain the same lifestyle. Okay, So financial planning, gentlemen, please keep in mind, it is even 100% valid for a person of even Sri Mukesh Ambani status. Super. It is not only for 20,000 rupees. யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம திரும்பி 20,000க்கு வர்றோம்.
ஓகே. ஏன்னா மெஜாரிட்டி அதுதான் அப்படிங்கிறதுனால. ரைட், ஓகே. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து வேலைக்கு வராரு, ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குறவர் வந்து அவர் ஒரு சேவிங்ஸ் பிளானில் உள்ளே வரணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக நிறைய செலவுகள் இருக்கும். ஸோ எப்படி சார் பிளான் பண்ணணும்? இஃப் அ பர்சன் ஹஸ் காட் 20,000 rupees இன்கம் பர் மந்த்னா அவங்கள ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்பேன், இந்த 20,000 rupees தவிர வேறு ஏதாவது வருமானம் இருக்கா? ஓகே. பாசிபிள் அவனோட இயற்கை கிராமத்தில் ரெண்டல் இருக்கலாம். ஓகே. ஓகே. சாப்பாடுக்கு இங்கே வந்து அமேசானுக்கும் லோக்கல் ஸ்டாப்பு வாங்காமல் ஊர்லேருந்து வரும். ஸோ அதெல்லாம் இன்கம் அவங்களும் மிச்சம். ஓகே. ஸோ பட் உங்கள் கேள்வி வந்து வில் டேக் ஒன் பேசிக் ப்ரமைஸ்னா அவனுக்கு எந்த சோர்ஸும் இருக்கு, இஸ் ஒன்லி பிரெட் ஏர்னர் ஃபார் த ஃபேமிலி, ரைட்டா? ஓகே. ஸோ 20,000 rupees வரும்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தால் ஃபினான்ஷியல் பிளானிங் இன் டோட்டல் ஸ்கேல், அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம். லெட் மீ அட்மிட், இட்ஸ் அ ஃபேக்ட். ஏன்னா நான் ஒரு 20,000 25,000 rupees கிட்ட நான் கனெக்ட் பண்ணலன்னா he will think I'm downgrading, which is not the actual reason in my heart. 20,000 rupees or 25,000 rupees, 30,000 has to analyze இந்த செலவு சார்ட் ஓரமா உட்காந்து எழுது, எதெல்லாம் நம்மளால குறைக்க முடியும். ஓகே. கட் யூ அவுட்டிங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்டு, உன்னை அஃபோர்ட் பண்ண முடியல, ஒரு பேச்சுக்கு சொல், சின்ன குழந்தை 3 years old, why are you giving a bad habit of taking every Saturday night to a movie or a hotel? ஓகே. நிறைய பேர் பண்றாங்க. அண்ட் why do you need a credit card? ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய வருமானம் சேவ் ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த ஃப்ரீ டைம் ப்ரொடக்டிவாக ஏன் நீங்கள் எல்லாம் டிவி முன்னாடி பார்த்துட்டு அந்த டிவி சேனலை நீங்கள் ரேட்டிங் கொடுக்குறீங்க, அதனால உங்களுக்கு என்ன பலன் பாருங்க. பட் see how you can use your free time to increase your income. வித்தியாசமாக நினைக்கிறவன் தான் நாளைக்கு பெரிய ஆவான், உடனே ஆக மாட்டான். இல் டேக் டைம். ஓகே. அடிப்பட்டு தான். See what all you can reduce to the extent you can without compromising on your daily requirement, including the requirement of your parents. Okay. Right? And plus additional free time la Sunday in the sitting before the TV. See how you can generate. உங்க சேனல் மூலமா ஆஃபர் கொடுக்குறேன். If anybody is interested, they can enroll in my team as LIC mutual advisor. I will teach them. And every Sunday நம்ம Zoomல personal interaction பண்ணி கஸ்டமர் கொண்டு வருவோம். ஓகே. ஓகே. ரைட். ஸோ இந்த மைண்ட் செட் எடுத்துங்க சார், எடுத்துடுங்க. 20,000 rupees சம்பாதிப்பா சார், 20 lakhs சம்பாதிக்க மாட்டான் சார். பாசிபிள். ஏன்னா அவனுக்கு எக்கச்சக்கமாக கமிட்மெண்ட்ஸ். ஓகே. பி டைட் ஃபிஸ்டட். அந்த 20,000 rupees அந்த நல்ல ஹேபிட்டும் சேவிங்கில் வருதில்ல, லைஃப்லாம் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இல்லை நான் என்னைக்கு நான் 50,000 சம்பாதிக்க 2 lakhs சம்பாதிக்க அந்த நேரத்தை யோசிப்போம், அந்த ஹேபிட் வராது. ஓகே. Because once you postpone, it gets postponed for the life.